இப்போ நம்ம வந்து கர்த்தருடைய வசனத்துக்கு நேரா கடந்து போலாம். நம்முடைய கான்சன்ட்ரேஷன ஒருமுகப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்தில காத்திருப்போம். தேவன் உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு எதை தர வேண்டும் என்று இருக்கிறாரோ, அதற்கு கீழ்ப்படியக்கூடிய மனதை உடையவர்களாய் நம் கர்த்தருடைய சமூகத்தில இருப்போம். நமக்காக தேவன் பாபி ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார். ஓவர் டூ யூ பாபி. ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ ஜெசி, தேங்க்யூ பத்தேல். ஒரு சின்ன பிரேயரோட ஆரம்பிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே கர்த்தாவே, உம்முடைய ஜனமாய் உம்முடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்பா, நீர் பேசும் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஆளுகை செய்யும். கர்த்தருடைய வசனம் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டி என்று சொல்லியிருக்கிறதப்பா. இதன் ஆழங்களை நாங்கள் புரிந்து கொள்ள, உம்முடைய சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள, நீர் எதற்காக இந்த வேதத்திலே இவைகள் எல்லாம் எழுதி வைத்தீரோ அதை நாங்கள் முழுமையாய் அடைந்து நீச்சல் ஆழம் அளவு செல்ல கர்த்தர் அனுகிரகம் பாராட்டுவீராக. உம்முடைய சத்தியம் பெரியது, உம்முடைய ஞானம் பெரியதப்பா. இந்த மனுஷ மூளைக்கு எட்டாது சுவாமி. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரெட், இது ஆக்சுவலா நம்ம இது பார்க்கும்போது இந்த குரூப்போடைய நேம் வந்து பெத்தேல் அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஹவுஸ் ஆஃப் காட் அப்படின்னு. எனக்கு ஆண்டவர் பெத்லஹேம். பெத்லஹேம் என்றால் என்ன? ஹவுஸ் ஆஃப் பிரெட். எஸ், பீட்லாச் மா, அதான் அவங்க ஹீப்ரூல சொல்றது ஹவுஸ் ஆஃப் பிரெட். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டரியோட பார்க்கும்போது இந்த ஏன்ஷியன்ட் இஸ்ரேல்ல வந்து ஜூடால வந்து ஒரு பெத்லஹேம் இருக்கும். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இன்னொருத்தவங்க கலிலேயால ஒண்ணு இருக்கும். ஜோஷுவா 19:15 வாசிக்கலாமா? இன்னொன்னு அடுத்தது மீகா 5:2. சத்தியம் பெரியது, தேவாவியானவர் நம்மளோடு நடத்துவாராக. ஜஸ்ட் ஒரு பெத்லஹேம் நாங்க ஒரு மீன் பண்ணிருப்பாங்க. நீங்க ஜோஷுவால எடுத்தாலும் ஒரு பெத்லஹேம் இருக்கும். ஆனா மீகா 5:2 எடுத்தீங்கன்னா அந்த வசனத்தை மீகா 5:2 வாசிக்கலாமா? 5:2. எப்பிரத்தா என்னப்பட்ட பெத்லஹேமே, நீ யூதாவிலே உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஆமென். யூதாவிலே நீ சிறியதா இருந்தாலும் உன்னிடத்திலிருந்து தேவன் புறப்படுவார். அப்பமாகிய தேவன் அப்ப வீட்டிலிருந்து அவர் புறப்படுவார். மோசே எடுக்கும் பொழுது நீங்க யாத்ராகமம் எடுத்தீங்கன்னா யாத்ராகமம் 16 எடுங்களேன். யாத்ராகமம் 16. யாத்ராகமம் 16. அவங்க என்ன பண்ணுகிறார்கள்? 16:13 வாசிக்கலாமா? அதுக்கு அடுத்தது சாயங்காலத்தில் பாடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. இதோ வனாந்திரத்தில் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டியை போல பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. அவர்கள் மன்னாவை இங்க எப்படி புசிக்கிறாங்க அங்க பாருங்க. எடுத்து அதை கண்டு இது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். இந்த புசிக்க கொடுத்த அப்பம் மனசுல வச்சுக்கோங்க. இது நம்ம அநேக இடங்கள்ல இந்த மாதிரி அப்பம் வருகிறது. இதுல நம்ம ஆண்டவருடைய காலங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது நிறைய அது கடந்து வரும் பொழுது தேவ சமூகத்து அப்பம் இருக்கு, அப்பங்களை பலியிட்டார்கள், பலிபீடத்தின் மேல் அப்பம் இருந்தது, எல்லாமே இருக்கும். இப்ப நம்ம எல்லாருக்குமே காமனா தெரிஞ்ச மத்தேயுல 5 அப்பம் 2 மீன், அது வாசிக்கலாம் அந்த சம்பவத்தை. மத்தேயு 14:15 வாசிக்கலாமே. பேஜ் நம்பர் 22 பழைய ஏற்பாடுல. புதிய ஏற்பாடுல அவருடைய
இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று. ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். இதுதான் இவங்க என்ன சொல்றாங்க. இதே சம்பவம் நம்ம மார்க்லயும் பார்க்கலாம், லூக்காவிலையும் பார்க்கலாம், மத்த இந்த 4 காஸ்பல்ஸ்லயுமே பார்க்கலாம். நம்ம இங்க நம்ம பார்க்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, 5 அப்பமும் 2 மீன்களுமே இல்லாமல் வேறொன்றுமில்லை. இன்னொரு இடத்துல ஒரு சிறுவன் கிட்ட இருந்து உணவு வாங்கினோம், அப்பம் வாங்கினோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அதுல எடுத்து பார்த்தோம்னா, அவைகள் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். 18, 19. அப்பொழுது அவர் ஜனங்களை புலின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்துக்கு அண்ணார்ந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். வானத்தை அண்ணாந்து பார்த்து அப்பத்தை பிட்டு ஆசீர்வதித்து இல்லாட்டி ஸ்தோத்தரித்து அப்பத்தை பிட்டு அவர் கொடுக்கிறார். ஒரு கூடையாக 12 ஒவ்வொரு சிஷ்யர்களும் அப்படியே நான் யோசித்து பார்க்கிறேன், எப்படி இது அவர் எடுத்து கொடுக்கும் பொழுது அது ஒரு மிராக்கிளா இருக்குது. அப்படியே எடுத்து கொடுக்கிறார். ஒவ்வொரு சீஷர்களும் அதை கொண்டு போய் பந்தியில அப்பத்தை கையில குத்திக்கிட்டு போயிருக்க மாட்டாங்க, கூடையோடு கொண்டு போயிருப்பாங்க. அப்போ 12 சீஷர்கள் கொடுத்திருக்கலாம். ஏன்னா மீந்தி இருக்கிறது 12 கூடையில் நிரப்பினார்கள். எத்தனை கூடை இருந்ததுன்னு தெரியல, எத்தனை சீஷர்கள் அங்கே பிரதான 12 சீஷர்களை தவிர எத்தனை சீஷர்கள் இருந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் அதை எடுத்து அப்பத்தை ஸ்தோத்தரித்து ஆசீர்வதித்து பிட்டு அதை தேவன் கொடுத்தார். இங்க நீங்க பாத்தீங்கன்னா, மோசேயினுடைய காலத்திலே அவர்கள் அந்த அப்பத்தின் தன்மையை அவர்கள் அப்பமாக பார்க்கவில்லை. அது முளைத்து ஒரு அந்த பணியாரத்தை போல, ஒரு தேனிலிட்ட பணியாரத்தை போல, வெண் பஞ்சை போல அவங்க என்ன பண்றாங்க, அதை அப்படியே எடுத்துக்கிறாங்க. அன்னைக்கு தேவைகளை அவங்க எடுக்கிறாங்க. and they have to prepare their food with that thing. அதாவது they are harvesting. அவங்க அதை அறுவடை பண்ணி அன்றைய நாளுக்கான உணவுகளை அவர்கள் தயாரிக்கிறார்கள். இங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு எனக்கு, அதாவது நான் என்னோட பார்வையில தேவன் எனக்கு கொடுத்த விஷயங்களை நான் சொல்லும் பொழுது, அவங்க அந்த ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதா இருந்தது. அவங்க எகிப்துல இருந்து வெளியில வரும் பொழுது அங்க மாவு பிசைஞ்ச ரெடிமேடா அப்படியே கொண்டு வர்றாங்க. கொண்டு வரும்போது புளிப்பில்லாத அந்த அப்பத்தை அவங்க அங்கிருந்து வரும்போது மாவோடு தூக்கிட்டு வந்துடுறாங்க. புளிப்பில்லாத அப்பத்தை அவங்க அங்கிருந்து சுடுறாங்க. இதெல்லாம் நடந்து தாண்டி பல சம்பவங்கள் தாண்டி எலீம்ல பேரிச்சம்பழங்கள் இதெல்லாம் தாண்டி அந்த ஆண்டவரோட நிறைய நாட்கள் அவங்களோட பிரயாணம் பண்ணி வந்திருந்தாலும், இந்த மன்னாவுக்கு முன்னாடி விஷயம் என்னன்னா, அவங்க முறுமுறுக்கிறாங்க. மன்னாவுக்கு முன்னாடி அவங்க முறுமுறுக்கிறாங்க. புல் பூண்டு கறி எதுவுமே அவங்க சாப்பிடல. அவங்களுக்கு விருப்பமான விஷயம் இல்லை. ஒவ்வொரு தடவையும் அவங்க தங்களுடைய பாவப்பட்ட வாழ்க்கையை நோக்கி 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 திரும்பி திரும்பி பாக்குறாங்க. அந்த சூழ்நிலையில தான் இந்த விஷயங்களை ஆண்டவர்கிட்ட மோசே கொண்டு போகிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், சாயங்காலத்துல நான் அவங்களுக்கு காடைகளை கொண்டு வருவேன். விடியற் காலத்துல அவங்க அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க. அந்த முறுப்பின் சத்தத்தினாலே அவங்க அதை எடுத்து அவர்கள் தங்களுக்கு தேவையான உணவை தயாரிக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறது. இதே இன்னொன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆதாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஆசீர்வாதத்தோடு இருக்கும் பொழுது அவன் நன்றாக இருந்தான். ஆனா இன்றைக்கு அவன் பாவம், ஏவாளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை மீறி ஒரு பாவத்திற்கு உட்படும் பொழுது அவர்கள் தங்களுடைய நீ வேலை செய்து வியர்வை சிந்தி நீ சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் அங்க ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்களை அனுப்பி விடுகிறார். இதுக்கு ஒத்த சம்பவமா நான் பாக்குறேன். இங்க இந்த பீப்புள் அவங்க மர்மர் பண்றாங்க. ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கும் பொழுது நான் யோசிச்சேன், ஏன் அவங்களுக்கு ஆண்டவர் இவங்களுக்கு கொடுத்த மாதிரி அப்பமாவே வந்திருக்கலாமே அப்படின்னு யோசிக்கும் பொழுது, இல்ல, அந்த ப்ராசஸ் பண்ண 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 அவங்களுக்கும் சில விஷயங்கள் புரியும். இன்னொன்னு, இது 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 அவங்க அந்த நேரங்களை அவர்கள் அந்த புரணி பேசுற நேரங்கள் கூட இல்லாட்டி கோல் மூட்டுற நேரங்கள் கூட இல்லாட்டி அவங்களோட மர்மரிங் டைம் குறையுமோ, ஏன்னா இதை எப்படி சமைக்கலாம், எப்படி செய்யலாம், இதெல்லாம் பண்ணலாம்னு அவங்க தன்னைத்தானே அந்த விஷயங்களுக்குள்ள தயார்படுத்திருக்கலாம். இன்னொரு சூழ்நிலை பாருங்க, அவங்க அதுல என்ன பண்றாங்க, அவங்கவுங்களுக்கு அளவு தேவையான அளவு எடுக்க சொல்றாங்க. ஆனா இவங்க என்ன, நிறைய எடுத்தா என்ன ஆகுது,
கெட்டு போயிடுது. ரொம்ப அழகா இருந்துச்சு. நிறைய எடுத்தா அன்னைக்கு கெட்டு போயிடுது. 6ஆம் நாள் நல்லா இருக்குது. 7ஆம் நாளுக்கு வைக்க வேண்டிய உணவுப் பொருள் 6ஆம் நாள் வரைக்கும் ரொம்ப அழகா, ரொம்ப பத்திரமா இருக்குது. அ அந்த இந்த இப்படி இருக்கும் சூழ்நிலையில நீங்க அ உடன்படிக்கை பெட்டியில நீங்க எடுத்து பார்க்கும்போது, அந்த மன்னா வந்து ஒரு ஞாபகமா ஆண்டவர் எடுத்து வைக்க சொல்லும் பொழுது, அந்த மன்னா இன்னைக்கு எங்க இருக்குன்னு தெரியல. சிலர் சொல்லுகிறார்கள் இருக்கிறதுன்னு. அந்த மன்னா கெடாமல் இருக்குது. ஒரே ஒரே ஐட்டம் தான். ஆனா எவ்வளவு விஷயங்கள் அதை மாற்றிக் கொடுக்கிறது. இ இந்த ஒரு மன்னா வனத்திலிருந்து வந்த மன்னா அவங்களுக்கு எப்படி சொல்றது? ஒரு நாளைக்கு உணவா இருக்கு. அடுத்த நாளுக்கு வைத்திருக்க அன்றன்றைக்கு தேவையான உணவை எங்களுக்கு தாரும்ன்னு சொல்லி காலைதோறும் அவர்கள் தேவனுடைய கிருபை பார்க்க சென்று அதை வாங்கி அதை உட்கொள்ள அவர்கள் அதை தயாரித்து உட்கொள்கிறார்கள். இங்கே பாருங்க இயேசு கிறிஸ்துவை அவர்கள் 3 நாள் அந்த மலை பிரசங்கத்தோடு தொடர்ந்து அந்த 3 நாளும் அவங்க ஆண்டவரோட மெசேஜ கேட்டு தன் நிலையை மறந்திருக்கிறார்கள். இத்தனை பேர்ல அந்த 5000 புருஷர்கள்ல ஒரு தாய் நம்ம சொல்றோம்ல இந்த ஹிடன் பேர்ல் என்று சொல்லுறோம். நீங்க பையன சொல்வீங்க. இருந்தாலும் அவங்க அம்மாவோ யார் அந்த உணவு தயாரித்து கொடுத்தார்களோ, ஒரு தாயின் நினைவிலே அந்த பிள்ளைக்குரிய கரிசனை இருக்கிறது. 5 அப்பம் 2 மீன். அந்த 5 அப்பம்ங்கிறத நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை அவங்க அம்மா வழி பிரயாணத்துல அவன் புள்ள பசிக்குமே அப்படின்னு சொல்லி அதை 5 அப்பத்தையும் 2 மீனையும் தன்னுடைய ஒரு பிள்ளைக்காக அவள் தயார் பண்ணி கொடுத்திருக்கிறாள். அந்த ஒரு 5 அப்பம்ங்கிறது அவன் ஒருவேளை உணவா இல்ல ஒரு நாள் உணவா எதுவுமே தெரியல. பட் என்னோட கால்குலேஷன்ல நான் ஒரு சின்ன கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு கால்குலேஷன்ல நான் பார்க்கும் பொழுது 5 அப்பம் 2 மீன் ஒரு சிறுவர் கணக்கா இருந்தா இப்போ 5000 புருஷர்கள்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ 5000 புருஷர்கள் அந்த சிறுவர் கணக்குல இருந்து ஒரு 2வது கூட சாப்பிட்டுருக்கலாம். அந்த 5000 புருஷர்கள்ல கொஞ்சம் பேர் 8 சாப்பிட்டுருக்கலாம். சில பேர் 5 சாப்பிட்டுருக்கலாம். சில பேர் 7 சாப்பிட்டுருக்கலாம். சில பேர் 9, 10 கூட சாப்பிட்டுருக்கலாம். ஆண்களுடைய சாப்பாட்டு எப்படி சொல்றது? அந்த உடைய பசியினுடைய அளவோ அது எல்லாமே மாறுபட்டிருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஆண்கள் மட்டுமே 50,000 அப்பங்கள் இருக்கலாம். சிறுவர்களை நான் வந்து ஒரு எத்தன பேரா நான் கால்குலேட் பண்ணிக்கிட்டேன்னா, ஒரு 500 பேர் வந்திருப்பாங்கன்னு. ஸோ அந்த 5x5 ஸோ அங்க ஒரு எவ்வளோ வந்திருக்கும்னு பாருங்க. அதே மாதிரி பெண்கள் ஒரு 2000 பேர கால்குலேட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் இப்படி இருக்கலாம். முன்ன பின்ன இருக்கலாம். ஒரு நாள் அந்த ஒரு வேளை உணவுன்றப்போ, அந்த அப்பத்தை மற்றும் நீங்க மீன் எடுத்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு 20,000 கணக்கு வருது. பெரியவங்க, சின்னவங்க அவன் கணக்குப்படியே 2 மீன் சாப்பிட்டாங்கன்னா, பெண்கள் 1 மீனோ, இல்ல 2 மீனோ சாப்பிட்டுருந்தாங்கன்னா, கிட்டத்தட்ட 55,000 அப்பம். இது வந்து சராசரியா ஒரு லீஸ்ட்டா உள்ள அக்கவுண்டா எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி மீனும் 20,000 மீனும் இருக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க. எவ்ளோ பெரிய மல்டிப்ளிகேஷன். மோசே பார்க்குறான் ஆண்டவரை மோசே எப்படி பார்க்குறான்னா, பிரெட் வந்து அந்த மன்னா வந்து கிஃப்ட் ஆஃப் காட் அப்படின்னு நினைக்கிறான். கிஃப்ட் ஃப்ரம் காட் அப்படிங்கிறான். தேவன் தன்னுடைய ஜனங்களுக்காக கிருபையாய் கொடுக்கப்பட்ட அந்த மன்னா அப்படின்னு அவன் பார்க்குறான். இங்கே இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த மக்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்கும்போது இட்ஸ் அ சைன் ஆஃப் ஷேரிங். அது வந்து இட்ஸ் அ சைன் ஆஃப் ஷேரிங் நான் சொல்றேன். அது ஒரு எப்படி சொல்றது? கொடுக்கிற ஒரு அப்படியே எடுத்து 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 கொடுக்கிற ஒரு தன்மை, அவருடைய அன்பின் நிமித்தம், அவருடைய வல்லமையின் நிமித்தம் அவர் எடுத்து கொடுக்கிற தன்மை. அழகா அவர் சொல்லுவாரு. ஆஹ் இவங்க எல்லாம் சொல்றாங்க, அவங்க பசிக்கும்பா, லேட் ஆயிருச்சு, அவங்கள விட்டுருவோமே, போகலாமே, அவங்க போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று அவர்கள்ட்ட கேக்குறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? இல்ல நீங்க அவங்களுக்கு போஜனம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போதான் அவர் சொல்றாங்க, இங்க என்ன பண்றது? 5 அப்பமும் 2 மீனும். இன்னொரு இடத்துல 200 பணம் மட்டுமே இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ லைக் அவங்க கிட்ட அங்க உணவுக்கான விஷயமும் இல்ல, அதற்கான வழிவாசலும் இல்ல. ஆனால் அவள் தங்கள் காரியங்களை தேவனிடத்திலே சொல்லுகிறார்கள். இங்கே மோசே ஆண்டவரிடத்திலே முறையிடுகிறான். என் ஜனங்கள் வந்து கேட்கிறாங்களே, என் ஜனங்கள் வந்து இப்படி சொல்றாங்களேன்னு. அப்போ ஆண்டவர் அங்கே ஒரு பரலோகத்தின் எப்படி சொல்றது? ஒரு கிஃப்ட கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுக்கிறார். மோசே அறியாத மன்னா, ஜனங்கள் அறியாத மன்னா. மோசே பார்த்தது இல்ல அது வரைக்கும். ஏன்னா ஆண்டவரே அவனுக்கு ரொம்ப தெரியாது. அப்பதான் ஆண்டவர் ஒவ்வொரு அற்புதத்தையும் காமிச்சுதானே ஆண்டவர் தன்னை யார் என்பதை நிலைப்படுத்துகிறார். அப்போ ஆண்டவரையும் அறியல மோசே,
மோசேக்கும் அது பெரிய ஆச்சரியமா இருக்கிறது. நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். காடை வந்து கிட்டத்தட்ட 2 மீட்டர் ஹைட்ல எங்க பாஸ்டர் சொல்லும்போது சொல்லுவாரு, சென்னை நாங்க இருக்கிற குரோம்பேட் சுற்றில இருந்து ஒரு செங்கல்பட்டு ஏரியா ஒரு சர்க்கிள் ரேடியஸ் போட்டேன்னா அந்த சர்க்கிள்குள்ள எவ்வளவு இருக்குமோ அந்த அளவு ஏரியால ஒரு 2 மீட்டர் ஹைட்ல காடைகள் வந்து விழுந்திருக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு சாயங்காலம் அவ்வளோ ஹைட்லயும் அவ்வளோ மக்களும் சாப்பிடக்கூடிய திருப்தியா, அதனாலதான் அவங்க சாப்பிட்டு மூக்கு வழியா திருப்தி பட்டாங்க. பாருங்க, அது வெளியில வருது. அவ்வளோ ஒரு திருப்தியா இருந்தார்கள். ஆனாலும் அந்த மக்கள் எப்பொழுதுமே புரணி பேசிக்கொண்டு தேவனை குறை கூறிக்கொண்டே இருந்தவர்களாக இருந்தார்கள். இவர்களை பாருங்க, ஏன் இவங்களுக்கு வந்து இவங்களை சமைக்க சொல்லிருக்கலாமேன்னு சொல்லல. ஏன்னா இவர்கள் தேவ வசனத்தினாலே ஒரு இன்னசென்ட்டா ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஆண்டவர் முன்னாடி காத்திருந்து உட்கார்ந்திருந்த அவருடைய பிரசனத்திலே மகிழ்ந்தவர்களாக தங்களை கிட்டத்தட்ட 3 நாள் அவங்க அந்த மெசேஜ் கேட்டுட்டு இருப்பாங்க. தங்களை மறந்தவர்களாக தேவ சன்னிதானத்திலே விழுந்து கிடந்தவர்களாக தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே அடிபணிந்தவர்களாக இருந்தார்கள். அதனாலதான் அவர்கள் போய் சமைக்க முடியுமா, இனி போய் அவங்க உணவு கொள்ள முடியுமான்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் அதைவிட கரிசனை உள்ளவர். அவர் பரலோகத்தின் மன்னாவை அவர்களுக்கு அழகா கொடுத்தார். இட்ஸ் அ கிஃப்ட் ஆஃப் அது வந்து இட்ஸ் அ கேரக்டர் ஆஃப் ஷேரிங் அப்படின்னா ஆண்டவர் அதைத்தான் நாங்கள் சொல்கிறார். அப்போ சீஷர்கள் அவர்கள் எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடையிலே எடுத்தார்கள். அழகா பாருங்க, மீதியான துணிக்கைகளை 12 கூடையிலே எடுத்தார்கள். நான் நினைக்கிற இன்னொன்னு என்னன்னா, அந்த 12 கூடையும் 12 சீஷர்களை குறிக்கிற வண்ணமாய் கூட இருக்கலாம். 12 கூடையின் அப்பங்கள் என்றால் தேவனும் தேவனுடைய வார்த்தையும் அங்கே காத்து இருக்கிறது. அது இன்னும் இஷ்யூ பண்ண வேண்டிய ஆட்களும் வேண்டும். எப்படி சொல்றது, அதற்கான ஆத்துமாக்களும் வேண்டும். அதை உண்ணக்கூடிய ஆத்துமாக்களும் வேண்டும். இன்னொன்னு, இந்த 12 பேர் தான் உலகம் எங்கும் கிறிஸ்துவை வெளிக்கொண்டு வந்தார்கள். கிறிஸ்துவை பற்றி உலகம் எங்கும் பறைசாற்றினார்கள். அதுக்கப்புறம் சீஷர்களை உருவாக்கினார்கள். இன்றைய அளவு மட்டும் இன்னைக்கும் இனி இருக்கிற ஆண்டவருடைய வருகையின் காலங்கள் ஈவன் எப்படி சொல்றது, என்ன சொல்றது, ஆண்டவர் வருகை வந்த பிறகு எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறமும் கூட இரத்த சாட்சியை மறிக்கிறதுக்கான உள்ள மக்களும் அதுல இந்த அப்பங்கள் மீதி இருந்த அப்பங்கள் வைக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கிறது. அதோடைய தொடர்ச்சி என்னன்னு தெரியல. ஆண்டவர் பத்திரப்படுத்தி வைக்க சொல்லுகிறார். ஆனால் அது என்ன பண்ணுனாங்க ஏது பண்ணாங்கன்னு நம்மளுக்கு அந்த காஸ்பல்ல சொல்லப்படல. இது ஒருவேளை ஹிடனா அவர் வச்சிருக்கிறார். எப்பா இதுல நீங்களும் பங்கு பெறுறதுக்கு நீங்களும் இதுலதான்ப்பா இருப்பீங்கன்னு நம்மளையும் அதுல வைத்திருக்கலாம். அந்த ஒரு விஷயம். சோ இட்ஸ் ஆண்டவருடைய ஒரு பிளஸட் ஷேரிங்கா இருக்குது. when Jesus blessed and shared. அதுதான் அடுத்தது. லாஸ்ட் சப்பர் போலாமா? லாஸ்ட் சப்பர் மத்தேயு 26:26. மேத்யூ 26:26. அவர்கள் போஜன பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். இங்க பாருங்களேன், எந்த இடத்துல எடுத்தாலும் அவர் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அங்கே ஜனங்களுக்கு கொடுக்கும் பொழுதும் அதை ஆசீர்வதித்து அதை பிட்டு கொடுத்தார். இங்கு சீஷர்களுக்கும் ஆசீர்வதித்து அதை பிட்டு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. இதனுடைய ரகசியம் என்ன? என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. இது அவருடைய பாடி ஆஃப் கிரைஸ்ட். எப்படி ஒரு மோசே பார்க்கும்போது அது தேவனுடைய ஈவுன்னு நினைச்சாரு. ஆண்டவர் ஒரு காரியம் செய்யும் பொழுது அது அவருடைய கிருபையின் பங்களிப்பா நினைச்சாரு, பரிமாறுதலாய் நினைத்தாரு. இங்கே அவர் பாடி ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்கிறோம். இதுதான் அதுல சத்தியத்தினுடைய உச்சக்கட்டம். இந்த நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. இதை நாம் ஒவ்வொருவரும் வாங்கி புசித்து அதனை உட்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு ஆக்சுவலா ஐடா வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை வந்தது இல்லையா, நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் மில்கிசேதேக்கின் முறைமைப்படி அவர் ஒரு பிரதான ஆசாரியரா நிற்கிறார். ஆசாரியர் என்ன பண்ணுவாங்க? பலிபீடத்திலே போய்
ஜனங்கள் பூமியில உள்ள ஆசாரியர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? பலிபீடத்துல போய் ஃபர்ஸ்ட் அவங்க தங்களை சுத்திகரிக்கிறதுக்கு தங்களுக்கான பலிகளை ஃபர்ஸ்ட் செய்வாங்க. அந்த வசனம் வந்து ஆஹ் எபிரேயர், அதுதான் நினைக்கிறேன், எபிரேயர் 7:24 வாசிக்கலாமா? 7:24. ஆமா, மெல்கிசேதேக்கின் 24 வந்து இவரே என்றைக்கு நினைத்திருக்கேன். வாசிக்கிறீங்களா? இந்த 7:17 இருந்தே வாசிங்களா, அதுல இருக்கு. ஏழு 17. நீர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். முந்தின கட்டளைகளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது. நியாய பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்தப்படுகிறது. அது நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேர்கிறோம். அன்றியும் அவர் ஆணையில்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள். இவரோ நீர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமலும் இருப்பார் என்று நம்முடனே சொன்னவராலே ஆணையோடே ஆசாரியரானார். ஆதலால் இயேசுவானவர் ஆணையின்படி ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளி ஆனார். ஒரு நிமிஷம். ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் கம்யூனியன், அந்த லாஸ்ட் சப்பர்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த கம்யூனியன்ல இருக்கும் பொழுது, அந்த பஸ்காவினுடைய நாள் தொடக்கத்துல ஈவினிங்ல ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அப்பத்தை பிட்டு அதை ஆசீர்வதித்து எனக்காக அந்த வசனம் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு சொல்லி ஆண்டவர் வருமளவும் அதை செய்யுங்கள் சொல்லி அதை கொடுக்கிறார். எந்த இடத்துலயுமே அவர் அதை அப்பத்தையோ திராட்சை ரசத்தையோ, அவர் அப்பத்தையும் புசிக்க மாட்டார், திராட்சை ரசத்தையும் பருகி இருக்க மாட்டார். நீங்க நல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் அவரு அத புசிக்கல? ஏன் அவர் அத குடிக்கல? ஏன் அவர் புசிக்கல? ஏன் அவர் குடிக்கல? இந்த வார்த்தையை ஏன் அவர் புசிக்கல? நீங்க எடுத்து பாருங்க. அவர் பிட்டு ஆசீர்வதித்து புசிங்கள் தான் கொடுக்கிறாரு. திராட்சை ரசத்தையும் அவர் அங்க குடிக்கல. இதை நான் இந்த நவமான ரசத்தை நான் எப்போ பிதாவின் இடத்துல இருந்து நான் எப்படி சொல்றது, அந்த ஆஃப்டர் குருசிபிகேஷன் ரெசரக்ஷனுக்கு அப்புறம் தான் நான் இதை பத்தி செய்வேன்னு ஆண்டவர் சொல்லுவார். இதை நினைவு கூறும்படி நீங்கள் செய்யுங்கள்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த இடத்திலும் அவர் அதை குடித்ததாக காணப்படவில்லை. ஆனால் மரண தருவாயிலே காடியோடு கலந்த ஒரு வைன் அவர்கிட்ட மேர் அண்ட் வைன் இருக்கும். லூக்கா சொல்லும் பொழுது அதை சொல்லியிருப்பார். லூக்கா 22:17 வாசிக்கலாமா? அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினால் ஆக்கிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். பின்பு இதோ என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது. தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார். வாசிக்கவா? இல்ல போதும்பா. அவர் தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார். அவர்களுக்கு இங்கே இருக்கும் பொழுது, அந்த சிலுவையின் பாடுகள்ல இருக்கும் பொழுது, இவருடைய ஒரு விஷயத்துல மட்டும்தான் அவர் காடியில இருக்கிற திராட்சை ரசம் போடல, காடியில் உள்ள அந்த தண்ணீரை ஈசோப்பினாலும் நூலினால் நினைத்து அதை அவருக்கு கொடுக்கிறார். அந்த தாகமா இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது அதை அவருக்கு கொடுக்கிறார்கள். வேற எந்த இடத்துலயுமே அவர் பானம் பண்ணினதாகவோ வேறு எதுவும் எடுத்ததாகவோ சொல்லப்படவில்லை. இது என்ன குறிக்கிறதுனா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அவர் மகா பிரதான ஆசாரியா இருக்கிறது எதனாலே அப்படின்னா, பிதாவானவர் அவரை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்தியிருக்கிறார். பிதாவானவர் அவரை பிரதான ஆசாரியராக, அதுல அழகா சத்தியம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா
ஆஹ் 23 அன்றியும், அதாவது 7 பேஜ் நம்பர் 303 தமிழ்ல. அன்றியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்கள் ஆனபடினால் ஆசாரியர் ஆக்கப்படுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆண்டவர் பாருங்க, இது சத்தியம், பெரிய சத்தியம்தான். நல்லா பாருங்க, இவ்வளவும் இவர் கடந்து போய் இப்போ நம்ம மெல்கிசேதேக்கின் முறையின்படி ஆசாரியராகிறார்கள். பண்டைய காலத்திலோ இல்லை இப்ப இருக்கிற இந்த ஆசாரியர்களாக இருந்தவர்கள் ஒருவர் பின் ஒருவராக மரணித்து கொண்டே இருக்கிறார்கள். ஒருவர் பின் ஒருவராக மரணிக்கிறாங்க. ஒரு 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 ஆசாரியன் மறைந்தால் இன்னொரு ஆசாரியன் எழும்ப போகிறார். அவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, தங்களை தாங்களே பலிபீடத்திற்கு செல்லும் முன்பாக பரிசுத்தப்படுத்தி கொண்டு, அப்போ பரிசுத்தப்படுத்தி கொண்டு தங்களை தாங்களே பலிபீடத்திற்கு முன்பாக பலிகளை கொண்டு போய் தேவனுடைய சன்னிதானத்துல ஜனங்களுக்காக ஃபர்ஸ்ட் அவங்கள பரிசுத்தப்படி அவங்க பாவத்துக்கு பலிகளை செலுத்தி விட்டுட்டு ஜனங்களுடைய பாவங்களுக்கு பாவ நிவாரண பலிகளை செலுத்துகிறார்கள். இப்போ என்ன சொல்லுகிறார், இவர் என்ன சொல்லுகிறார், ஆண்டவர் இது அந்த காலம், இப்போ அப்படி இல்லை. மெல்கிசேதேக்கின் முறையின்படி நித்திய காலமாய் ஆசாரியராய் ஆக்கப்பட்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யார் மூலமாய்? கர்த்தர் மூலமாய். அதுதான் 20ஆம் வசனத்துல, அன்றியும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். யார் சொன்னா? பிதாவானவர் ஆணையிட்டார். மனமாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையோடு ஆசாரியர் ஆனார். அப்போ பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து, பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து. அதனால் இயேசுவானவர் ஆணையிட்டபடியே ஆசாரியர் ஆக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கும் பிணையாளியா இருக்கிறார். இன்னொன்னு சொல்லணும்னா, பிணையாளினா என்ன சொல்லுவோம்? நமக்காக அவர் சாக்ரிஃபைஸ் ஆயிருக்கிறார். அந்த இடத்திலே பிரதான ஆசாரியன், பழைய ஏற்பாட்டுல பிரதான ஆசாரியன் தன்னைத்தானே சுத்திகரிப்பதற்கு ஒரு காளையோ ஆடோ பலியிட வேண்டியது இருக்கிறது. இங்கே தேவனே தம்மை பலியாக ஒப்பு கொடுத்ததினாலே, தன்னையே பிணையாளியாக அங்க கொடுத்ததினாலே அவர் பரிசுத்தர். அவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. பாதாளம் அவரை பிடிக்க முடியவில்லை இல்லையா. தேவனுடைய 3 நாள் அந்த யோனாவின் வசனத்தின்படியாக, நான் யோனாவை போல யோனாவின் சாட்சியை தவிர வேற ஒரு சாட்சி இல்லைன்னு ஆண்டவர் சொன்னார். நானும் பூமியில மனுஷகுமாரன் 3 நாள் பூமியின் கீழே அடைபட்டு இருக்க வேண்டிய காலம் வருது. காலம் வரும்பொழுது அவர் 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்து வருகிறார் இல்லையா, அந்த ரெசரக்ஷன். அதுல அப்போ அவனாலே, சாத்தானாலே அவரை பிடித்து வைக்க முடியவில்லை, கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியவில்லை. இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினால் மாறாத ஆசாரியத்துவம் உள்ளவர். ஏனென்றால் இவர் பரிசுத்தம் உள்ளவர், தம்மை தாமே நமக்கு பலியாய் கொடுத்திருக்கிறார். அவருடைய இன்றைக்கும் இதோடைய லாஸ்ட் செட்டிங் ரெவலேஷன் 5 எடுத்தீங்கன்னா, ரெவலேஷன் 5:5, வெளிப்படுத்துதல் 5, வெளிப்படுத்துதல் 6:5-6 ரெண்டுமே வாசிச்சிடலாம். பேஜ் நம்பர் 338. ரெவலேஷன் என்ன சாப்டர்ப்பா? ரெவலேஷன் 5:6 வாசிங்களேன். 5:5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். ஆமென். அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கு 4 ஜீவன்களுக்கு முன்பாக அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டி. சோ அதுதான் நிலையான பிரதான ஆசாரியர், நிலையான பிரதான ஆசாரியர். அதனாலேதான் அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிறார். இன்றைக்கும் நமக்காக பிதாவின் இடத்திலே பரிந்து பேசிக்கொண்டே நம்மளை, அவருடைய சரீரத்தை, இதை வாங்கி பிட்டு புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லி அடிக்கப்பட்ட வண்ணமாய் அங்கே ஆட்டுக்குட்டியானவர் அடித்து காயெல்லாம் ஆற்றி அங்க அப்படியாக அவர் வரல. இன்னொன்னு அதுல ஒரு விஷயம் என்னன்னா, அவர் நின்று கொண்டு இருக்கிறார். ஆட்டுக்குட்டியான சிங்காசனத்துக்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். அவர் நமக்காக நின்று பரிந்து பேசி கொண்டிருக்கிறார்.
மிக ஜாக்கிரதையாக தேவனுடைய அப்பத்தை புசிக்கிற நாம், தேவனுடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிற நாம் மிக ஜாக்கிரதையாக இந்த பிரதான ஆசாரியர் அங்கே எல்லாருக்கும் முன்பாக, இப்போ நம்ம இருக்கிறோம் உலகத்துல உள்ள அத்தனை கிறிஸ்தவர்களுக்கு முன்பாக, கிறிஸ்தவர்களுக்காக இல்லாட்டி ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனத்துக்காக, அவர் ரத்தம் சிந்தி மீட்ட ஒவ்வொரு ஜனத்துக்காக அங்கே இன்னும் அடிக்கப்பட்ட வண்ணமாய் அவர் நமக்காக அங்கே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பிதாவானவருக்கு முன்பாக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். விலையேற பெற்ற இந்த ரட்சிப்பை நாம் எப்படி எடுத்திருக்கிறோம்? விலையேற பெற்ற இந்த நம்ம மனசுக்குள்ள அதை நினைக்கணும். ஆண்டவர் நமக்காக இவ்வளவு வைராக்கியமா நின்று கொண்டு இருக்கிறாரே, எவ்வளவு காரியமா நின்று கொண்டு இருக்கிறாரே. ஆஹ் நேத்து கிறிஸ்டினா பேசும்போது கூட அந்த 5 கன்னிகைகள் பத்தி பேசினாப்ல. அப்போ எப்படியாக அந்த 5 கன்னி புத்தி உள்ள கன்னியா இருந்தார்கள். 5 பேர் விழுந்துட்டாங்க. 5 பேர் விழுந்ததுக்கு காரணம் என்ன? அவங்களுடைய அறியாமையா இயலாமையா என்னன்னு தெரியாது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். கர்த்தருடைய பந்தியிலே எடுக்க வேண்டும் முதலாவது. என்னால் தேவன் அதைத்தான் சொல்கிறார். அது ஒரு சிஸ்டமா வச்சிருக்கிறார் இதை செய்யும்படி. புளிப்பில்லாத அப்ப பண்டிகைகள், அதான் அந்த புளிப்பில்லாத அப்பம்னு சொல்லும் பொழுது புளிப்பில்லாத அப்பத்துக்குன்னு ஒரு தன்மை இருக்கிறது. அதையும் நம்ம பார்த்துட்டு போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். புளிப்பில்லாத அப்பம் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். அதோடு நான் முடிச்சிடுறேன். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். வசனம் என்ன? 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருந்து. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. வாசிக்கவா? அதனால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். ஆமென். இது அப்ப பண்டிகை குறித்து தான் சொல்றது. இப்போ நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய தவ காலத்தை தானே நம்ம இந்த லென்த் டேஸ்ல பண்ணிட்டு இருக்கோம், யோசிச்சுட்டு இருக்கிறோம்ல. இந்த நாட்கள் விசேஷத்துக் கொள்கிறார். கர்த்தருக்கு என்ன விசேஷத்துக் கொள்கிறார்? சில பேர் அதை எடுத்துக்க மாட்டாங்க பெருசா, சில பேர் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டேவா கொடுத்துக்கிறாங்க. இப்போவும் இதுதான் ஆண்டவர் சொல்கிறார், புளித்த மாவை நம்ம மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் கிறிஸ்தவன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துறேன், நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றேன், நான் தீர்க்க தரிசனம் வர சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. கர்த்தருடைய கிருபையின் இரக்கம். நிற்கிறவன் தன்னை நிற்கிற நிலை நிற்கிறன்னு சொல்லவே முடியாது. அதுதான் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. நாம என்ன பண்ணணும்? பழைய புளித்த மாவோடு ரட்சிக்கப்படாத காலங்களே நம்மளோடு இருந்த அந்த கேரக்டரை ஒட்டாத, இல்லாட்டி அந்த மாதிரி ஆன பீப்புளோடு சேராத. அதுதான் புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே இந்த பண்டிகையை ஆசரிப்போம். அவங்க எல்லாமே புளிப்பில்லாத பஸ்கா பண்டிகைன்றப்ப புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அவங்களுக்குன்னு அவங்க அந்த காலங்கள்ல கடைபிடிச்சது எல்லாமே இருக்கும். நாமும் நம்முடைய துர்க்குணங்களை விட்டு ஆண்டவர் கிருபாதார பலியாக அவரே பலியாகி, அவரே பிரதான ஆசாரியராகவும் அவரே பலியாகவும் நமக்காக ஒப்பு கொடுத்தவர். மற்றவற்றை நாம் அவருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தம் என்னன்னு சொல்லி அந்த 12 கூடையில மீந்து இருக்கிற அப்பத்தை எடுத்து ஒவ்வொருத்தரும் தேவனை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு பிட்டு கொடுக்கிறவர்களாக, மற்றவர்கள் தேவனை ருசிக்கத்தக்கதான காரியங்களிலே நம்மளை ஒப்பு கொடுத்து நம்மளை தேவனுடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்போமாக. இந்த வாய்ப்பை கொடுத்த தேவாதி தேவனுக்கும் கர்த்தாதி கர்த்தருக்கும் ஸ்தோத்திரம். ஆமேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ பாபி. பாபி எப்பயும் ஆழ்ந்த சத்தியங்களை நமக்கு அழகா அநேக நேரங்களில் எடுத்து சொல்லுவாங்க. இன்னைக்கும் தேவன் என்ன சொல்லுது, அப்பத்தில் ஆரம்பித்து
ஆ நம்முடைய துர்க்குணம் நீங்கி நம்ம சுத்தமா இருக்கணும். புளிப்பில்லாத அந்த வரைக்கும் அழகா நமக்கு சொல்லிக் குடுத்தாங்க.